அது மாதிரி பேசக்கூடாது. இப்போ பொம்பளை கேவலமாக பேசிக்கிறாரு. அவர் என்ன செய்யணும்னா அவர் பிடிச்சி என்ன பண்ணணும் அவரை. ஆமாம், இதே மாதிரி சொன்னால் அவ்வளோதான். அவரை கட்சி விட்டு தூக்கணும். அவரை பொது மேடையில் இந்த மாதிரி பசங்க பொம்பளைங்களை கேவலமாக பேசக்கூடாது. தப்பு, அதில் ரொம்ப ரொம்ப தப்பு. அது அவர் தகுந்த தண்டனை கொடுக்கணும் அவருக்கு. ஆனால் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் விட்டு வைக்கக்கூடாது, அவ்வளோதான். அவர் இதெல்லாம் பேசுகிறாருன்னா அப்புறம் நம்ம என்ன படுத்து நம்மளும் அவரை அடிக்க வேண்டியது தானே. எங்களெல்லாம் பொம்பளைங்களை பற்றி பேசினா இவர் ஆம்பளை இடத்துக்கு என்ன அர்த்தம் இருக்குது? எங்களை வந்து பொம்பளைங்களை வந்து மட்டமாக பேச இவரும் ஒரு அம்மா வயத்தில் பிறந்தவர் தானே. ஏன் தூக்காத இருக்கிறீங்க? பெண்களை இப்படி பேசுகிறாருல்ல, அவரை ஏன் தூக்காத இருக்கிறீங்க? அவங்கள தூக்குங்க ஃபஸ்ட்டு. நீங்களாம் இருந்து என்ன இருக்குது? பெண்களை மட்டமாக பேசுறதுக்காக இருக்கிறீங்க. மன்னிப்பெல்லாம் கேட்குறதுலாம் என்ன இருக்குது? ஒரு பெண்களை இப்படி பேசிட்டு நீ மன்னிப்பு கேட்குறதுல என்ன இருக்குது? உன்னை பதிவுலேருந்து ஃபஸ்ட்டு தூக்கணும். அவர் அமைச்சராக இருக்க தகுதி இல்லாதவர். அவர் அமைச்சராக இருக்க தகுதி இல்லாதவர். இந்த மாதிரி எங்களை மாதிரி உழைச்சி சோர்த்துனார்னா அவருக்கு தெரியும். 10 பேர் காசில் சுண்டுறவங்களுக்கெல்லாம் தெரியாது. நல்ல ஆம்பளைங்க எந்த தாய் வயிற்றுல பிறந்தவங்க இந்த வார்த்தைங்கெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் இதெல்லாம் அமைச்சராக வராங்களா கண்டி இந்த மாதிரி பேசுறதுக்கு தான் வராங்களா என்னன்னு அவர் இருக்க தகுதி இல்லைன்றன. பொம்பளைங்களை இப்படி பேசுகிறவங்க இருக்க தகுதி கிடையாது. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு பொண்ணை வந்து தாழ்த்தி பேசும்போது நமக்கு எல்லாருக்கும் உண்டானது தானே. பொண்ணுங்களை மதிக்க தெரிஞ்சிருக்கணும். அவர் ஏன் அப்படி பேசினாருன்றது கஷ்டமாக தான் இருக்குது. இவ்வளோ அமைச்சர் இருக்காங்க, இவ்வளோ அமைச்சர் பதவியில் லேடிஸும் இருக்காங்க. அவங்களும் பேசலாம், அதை பற்றி கேட்கலாம். ஏன் கேட்கலன்றது அவங்களுக்கு தான் முடிவு பண்ணணும். நம்ம கஷ்டமாக இருக்குது. ஒரு பொண்ணாக இருந்து வெளியே இருக்கும்போது கஷ்டமாக இருக்குது. அதிகார பலத்தை வச்சு எல்லாம் பேசுறது தான். அது மாதிரி பேசக்கூடாது, தப்பு தான். அவங்க வந்து அது பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும். அட்லீஸ்ட் இந்த மாதிரி நிறைய பேர் பேசும்போதாவது அட்லீஸ்ட் அவரோட தப்பை உணர்ந்துட்டு அவர் வந்து அந்த மாதிரி பேசுறத நிறுத்திக்கணும். பொன்முடி சார் அவர்கள் பேசினது மிகவும் அருவருப்புத்தக்க ஒரு விஷயம் சார். பெண்களை பற்றி மிக மோசமாக அருவருப்புத்தக்க வகையில் பேசியிருக்காங்க. அதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். ப்ளஸ் அதே மாதிரி அவங்களுடைய அமைச்சர் பதவியிலேருந்து விலகணும். ப்ளஸ் அவரை கைது செய்யணும் சார். இது வந்து தாழ்மையான வேண்டுகோள், பெண்களுக்கோட தாழ்மையான வேண்டுகோளாக அதை நான் வைக்கிறேன். மிகவும் அருவருப்புத்தக்க ஒரு விஷயம் இது. இதை பற்றி வந்து பொதுவாக கூட நம்ம வெளியில் பேச முடியாது. மதத்தையும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறாரு. ப்ளஸ் பெண்களையும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஒரு அமைச்சராக இருந்து இந்த ஒரு பேசுகிறத கூட ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதருக்குடைய ஒரு என்ன சொல்ல மரியாதையே இல்லாத ஒரு இதை நாங்கள் நினைக்கிறோம். நடவடிக்கை எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒட்டுமொத்த தமிழக பெண்குலத்தையுமே அவமானப்படுத்தும் விதமாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை வந்து திராவிட அரசு வந்து வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்குது. சரிங்களா? இதை நாங்கள் வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். உடனே பதவி நீக்கம் செய்யணும். அதோடு மட்டும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணணும். உடனே கைது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். பெண்களை பற்றி இவ்வளோ தரவாக பேசியிருக்காரு. அவரை பற்றி அவங்க வீட்லேயும் திராவிட அரசு வீட்லேயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அதை பற்றி ஏன் அவங்க கவனிக்கலை? ஏன் பெண்களை பற்றி இவ்வளோ பேசினவர் இன்னும் வச்சுக்கிட்டு இருக்காங்க? டக்குன்னு அவங்கள இது தூக்க வேண்டியதானே. அவர் அமைச்சர் பதவியிலேருந்து தூக்கணும். இல்லைனா எல்லா பெண்களும் ஒன்று சேருவோம். அவர் வந்து பதவி விலகணும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் வந்து ஒரு சரியான முடிவும் கூட. ஏன்னா அவர் இந்த மாதிரி பெண்களை இழிவுத்தனமாக பேசுகிறது வந்து ஒரு மதிக்கத்தக்க விஷயமா தெரியல எங்களுக்கு. அவர் உடனடியாக பதவி விலகணும்.